Hello students, நம்ம இந்த வீடியோவில் NCERT கிளாஸ் 11 ஃபிசிக்ஸில் இருக்கிற சாப்டர் 13 ஆசோலேஷன். ஸோ இந்த சாப்டருடைய பார்ட் 1 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் இந்த லெசனில் இன்ட்ரோடக்ஷனில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த லெசனை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் தெரியும். ஓகே, சரி, இப்போ நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். இன் அவர் டெய்லி லைஃப் வி கம் அக்ராஸ் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் மோஷன்ஸ். ஆமாம், நம்ம டெய்லி லைஃப்பில் நான் லிவிங் திங்ஸாக இருக்கட்டும் இல்லை லிவிங் திங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு டைப் ஆஃப் மூமெண்ட்டில் இருக்கும் அப்படின்னா நம்ம அந்த மோஷன்ஸ் எல்லாம் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா, சரி, எக்ஸாம்பிளுக்கு சிலது நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெக்லினியர் மோஷன் அண்ட் மோஷன் ஆஃப் ப்ரொஜெக்டைல். சரி, இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி சாப்டர்லாம் நம்ம படிச்சிருக்கோம். மோஷன் என்ன பிளேன்லாம் படிச்சிருக்கோம். ரெக்லினியர் மோஷன் அப்படின்னா ஸ்ட்ரைட் லைனில் மூவ் ஆகிறது, இல்லைன்னா ப்ரொஜெக்டைல் மோஷன் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. சரி, இந்த டைப் ஆஃப் மோஷன்லாம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரிப்பீட்டேட்டிவ், அதாவது திரும்ப திரும்ப நமக்கு இது மோஷன்லாம் நடக்காது, ஒரே மாதிரி நமக்கு திரும்ப திரும்ப இந்த மோஷன்லாம் நடக்காது. ஓகேங்களா, சரி, அப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அண்ட் ஆர்பிட்டல் மோஷன் ஆஃப் பிளானட் இன் சோலார் சிஸ்டம். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் கூட நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம். ஒரு ரோப்பில் ஒரு எண்டில் நம்ம வந்து ஸ்டோனை கட்டிட்டு நம்ம கையில் வச்சுட்டு சுற்றணும் அப்படின்னா அது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனை நமக்கு சுற்றி வரும். ஓகேங்களா, அதே மாதிரி சோலார் சிஸ்டத்தில் வந்து சன்னை சென்டராக வச்சுக்கிட்டு எல்லா பிளானட்ஸும் நமக்கு வந்து சுற்றி வந்துட்டுருக்கு. எர்த் என்ன பண்ணுது, சன்னை வந்து சென்டராக வச்சு சுற்றி வந்துட்டு இருக்குது. அதனால தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயர்லையும் நமக்கு வந்து கிளைமேட்லாம் கரெக்டாக நமக்கு சேஞ்ச் ஆகுது. சரி, அப்போ இது என்ன டைப் ஆஃப் மோஷனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் ரிப்பீட்டட். இது வந்து திரும்ப திரும்ப நடக்கும். ஆமாம், நமக்கு அப்போ தானே நமக்கு வந்து 1 இயர்ஸ் நம்ம கிளைமேட்லாம் கரெக்டாக சொல்லுவோம். இந்த மந்தில் நமக்கு எப்படி இருக்கும், ஓகேங்களா, ஸோ கூலிங்காக இருக்கும், ஹாட்டாக இருக்கும், இந்த மாதிரி நம்ம வந்து கிளைமேட் கரெக்டாக சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா. இதெல்லாம் ரிப்பீட்டடாக நடக்கிறதுனால தான் நமக்கு நடக்குது. ஆஃப்டர் த சர்டைன் இன்டர்வல் ஆஃப் டைம். ஸோ அப்போ இது ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் டைமில் திரும்ப திரும்ப நமக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இட் இஸ் த பீரியாடிக். இது வந்து ஒரு பீரியாடிக் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் லோயர் கிளாஸில் பீரியாடிக் மோஷனை பற்றி. ஓகேங்களா, ஸோ அப்போ சர்டைன் இன்டர்வல் டைமில் திரும்ப திரும்ப நமக்கு நடந்துச்சு அப்படின்னா அந்த டைப் ஆஃப் மோஷனை பீரியாடிக் மோஷன்னு சொல்லுவோம். சரி, ஓகே, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஸ்விங்கிங் ஆன் அ ஸ்விங். சரி, ஊஞ்சலில் நம்ம ஆடுறது, இது நம்ம எல்லாருமே விளையாண்டுருப்போம். ஓகேங்களா, சரி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய மோஷனை பற்றி நம்ம படிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஊஞ்சலில் நம்ம விளையாடுறதுக்கு முன்னாடி, அதாவது ஸ்விங் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அந்த ஸ்விங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் இருக்கும். ஓகேங்களா, ஒரு பொசிஷனில் ஸ்டேபிளாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், அதில் உட்காந்து நம்ம ஸ்விங் பண்ண ஆரம்பிப்போம். அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எந்த பாயிண்டில் அது வந்து ஸ்டேபிளாக இருந்துச்சோ, அதாவது ஒரு ஸ்டேட்டில் நின்றுட்டு இருந்துச்சோ அதுலேருந்து நமக்கு என்ன ஆகும், முன்னாடியும் பின்னாடியும் மூவ் ஆகும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன ஆகும், முன்னாடியும் பின்னாடியும் மூவ் ஆகும். ஓகே, ஸோ அப்போ ஸ்விங்கோட மோஷன் நமக்கு இப்படி தான் இருக்குது. சரி, இதுவும் வந்து ஒரு டூ அண்ட் ப்ரோ மோஷன் சொல்லுவோம் இல்லையா, முன்னாடியும் பின்னாடியும் மூவ் ஆகுறது டூ அண்ட் ப்ரோ மோஷனில் இருக்குது. இதுவும் நமக்கு திரும்ப திரும்ப நடக்கும் தானே. ஆமாம், ஒவ்வொரு தடவையும் நமக்கு என்ன ஆகும், அதே பொசிஷனுக்கு போகும் திரும்ப வரும், பொசிஷனுக்கு போகும் திரும்ப வரும். இதுவும் ஒரு சர்டன் இன்டர்வல் டைம் தான் நடக்கும். அப்போ இதுவும் பீரியாடிக் தானே. ஆமாம், இதுவும் பீரியாடிக் தான். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங்கில் நம்ம வந்து ஸ்விங் பண்ணுறதாகவும் அது வந்து பீரியாடிக் மோஷன் தான். ஓகே, சரி, அப்போ என்ன டிஃப்ரெண்ட், அப்போ பிளானட் மோஷனும் பீரியாடிக் அந்த ஸ்விங்கில் நம்ம பண்ணுறது ஒன்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போ பட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த பீரியாடிக் மோஷன் ஆஃப் த பிளானட். இந்த பிளானட் மோஷன் பார்க்கும்பொழுது பீரியாடிக் மோஷனில் நமக்கு இது ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகேங்களா, ஸ்விங் பண்ணுறதுக்கும் இந்த பிளானட்டரி மோஷனுக்கும் நமக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. சரி, அப்போ இந்த டைப் ஆஃப் மோஷனை அந்த ஸ்விங் பண்ணுறதை நம்ம என்ன சொல்லலாம், அப்போ என்ன இதில் சொல்லலாம், ஆனால் ரெண்டுமே பீரியாடிக்காக தான் நடக்குது, ஒரே இன்டர்வல் டைமில் தான் நடக்கிற மாதிரி தான் இருக்குது, திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக நமக்கு நடக்குது. அப்போ இதை என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் மூவ் டு அண்ட் ப்ரோ அபவுட் த மீன் பொசிஷன். அப்போ இது என்ன பண்ணுதுன்னா ஒரு மீன் பொசிஷனை வச்சுக்கிட்டு முன்னாடியும் படி நமக்கு மூவ் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா, ஸ்விங் நமக்கு அப்படி தான் மோஷன் நடந்துட்டு இருக்குது. இதே மாதிரி நம்ம புக்கில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஓகே, போட் வந்து வாட்டரில் மூவ் ஆகிறது, அதே மாதிரி பிஸ்டன் வந்து மூவ் ஆகிறது. பிஸ்டன் மூவ் ஆகுறதுன்னா அப் அண்ட் டவுன். ஓகேங்களா, பிஸ்டன் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா அப் அண்ட் டவுன். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஒரு மோஷன் நடக்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீன் பொசிஷன், ஒரு பாயிண்ட்டை ஒரு மீன் பொசிஷனை வச்சுட்டு மூவ் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா, முன்னாடியும் பின்னாடியும் மேலேயும் கீழேயும் நமக்கு மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த டைப் ஆஃப் மோஷன் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டைப் ஆஃப் மோஷன் தான் நமக்கு என்னது ஆசிலேஷன் சொல்லுவோம். ஸோ இது இஸ் கால்டு த ஆக்சிலேட்டரி மோஷன், ஆக்சிலேஷன் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இந்த இதாவது முன்னாடி இப்படி மூவ் ஆகிற மோஷன் இல்லை அப் அண்ட் டவுன் மூவ் ஆகிற மோஷன் எதை வச்சுக்கிட்டு ஒரு மீன் பொசிஷனை வச்சு நமக்கு மூவ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஆசிலேஷன் அப்படின்னு பேர். அதுதான் இந்த சாப்டரை பற்றி தான் நம்ம இப்போ ஃபுல்லாக வந்து படிக்க போகிறோம். அந்த டைப் ஆஃப் மோஷன்னா என்ன அப்படின்னு பற்றி ஃபுல்லாக படிக்க போகிறோம். ஓகேங்களா, சரி,
இந்த ஸ்டடி ஆஃப் ஆக்சிலேட்டரி மோஷன் இஸ் பேசிக் டு ஃபிசிக்ஸ். பிசிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்சிலேட்டரி மோஷன் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான ஒரு டைப் ஆஃப் மோஷன். ஓகே, ஸோ ஏன்னா நிறைய டேர்ம்ஸ் எல்லாம் வரும். அந்த டேர்ம்ஸ் எல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்தராக நிறைய வேவ்ஸ் படிப்பீங்க. அப்புறம் 12th பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இதெல்லாம் படிப்பீங்க. அதுக்கெல்லாம் இந்த இருக்கக்கூடிய இந்த மோஷனுடைய பேசிக் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் நிறைய நம்ம படிப்போம். அதெல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதில். ஓகேங்களா? சரி, அதனால இந்த ஆக்சிலேட்டரி மோஷன் அப்படிங்கிறது பேசிக்கான ஒன்று. நமக்கு எல்லாமே இதுக்கு அப்புறம் நம்ம படிக்கக்கூடிய சாப்டர் எல்லாத்துக்குமே நிறைய அந்த வேவ் ஃபார்ம்லாம் வரும் பார்த்தீங்களா, அது எல்லாத்துக்குமே இது வந்து பேசிக். இட்ஸ் கான்செப்ட் ஆர் ரெக்யூர்ட் ஃபார் த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மெனி ஃபிசிக்கல் ஃபினாமினா. ஆமாம், இதை நம்ம பேசிக்காக வச்சுட்டு தான், இந்த கான்செப்டை வச்சுட்டு தான் நிறைய ஃபிசிக்கல் ஃபினாமினாவை பற்றி நம்ம படிக்க போகிறோம். எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இதெல்லாம் நமக்கு வரும். ஓகே, வேவ் ஃபார்ம் வரும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வேவ் ஃபார்மையும் அடுத்த லெசன் நமக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெசனில் எல்லாத்துலேயும் நமக்கு இந்த வேவ் ஃபார்ம் எல்லாத்துக்குமே இதோட பேசிக் வச்சு தான் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு தான் நம்ம படிக்க போகிறோம். ஓகே, சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாருங்கள். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு இதை வந்து ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம வந்து டைட் பண்ணி வச்சுருப்போம். ஓகே, சரி, அப்போ இந்த இது மாதிரி எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டாரு, வயலின் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஓகே, அதில் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்கும், அதை நல்லா டைட் பண்ணி வச்சுருப்போம். டைட் பண்ணி வச்சுட்டு அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம வைப்ரேட் பண்ணி விடுவோம். ஓகேங்களா? அதை டிஸ்டர்ப் பண்ணும்போது அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் ஆகும். ஓகே, ஒரு புது டைப் ஆஃப் மோஷனை பற்றி படிக்கணும் பாருங்கள், வைப்ரேட் ஆகும். நம்ம ஆல்ரெடி இந்த வார்த்தையை நிறைய டெய்லி கேள்விப்படுறோம். எங்கள் மொபைல் ஃபோன் வைப்ரேஷன் ஆகுது. வைப்ரேஷன் மோடுன்னு ஒன்று இருக்கும் மொபைல் ஃபோனில். ஓகேங்களா? சவுண்டு நமக்கு கேட்காது, ஆனால் நமக்கு என்ன ஆகும், அந்த வைப்ரேஷன் ஆகும். நமக்கு சைலண்டாக இருந்தால் அந்த வைப்ரேஷன் ஆகிற சவுண்டு கூட நமக்கு கேட்கும். அப்போது வைப்ரேஷன் ஆகும்போது மொபைல் என்ன ஆகும், மேலேயும் கீழே நமக்கு ஆக்சிலேட் ஆகும், மேலேயும் கீழே நமக்கு வரும். ஓகேங்களா? அப்போ இது அப் அண்ட் டவுனில் நமக்கு மூவ் ஆகும். நமக்கு மூவ்மெண்ட் பெருசாக தெரியாது, பட் ஆனால் அந்த மூவ்மெண்ட்னால தான் நமக்கு சவுண்டே கிரியேட் ஆகும். அதனால தான் ஃபோன் எங்கேயோ வைப்ரேட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம், இல்லை யோசிப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த வைப்ரேஷன் தான் இது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிங் வைப்ரேஷன் ஆகும்போது நமக்கு ஒரு சவுண்ட், நமக்கு இனிமையான சவுண்ட் கிடைக்குது. ஓகேவா? அப்போ ப்ளீசிங் சவுண்ட் நமக்கு அந்த ஸ்ட்ரிங் வைப்ரேஷன் ஆகிறனால தான் கிடைக்குது அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில். சரி, அப்போ வைப்ரேட்டிங் அப்படிங்கிற ஒரு மோஷன் இருக்குது. சரி, இது என்ன டைப் ஆஃப் மோஷன்? இந்த வைப்ரேஷன் ஆஃப் ஏர் மாலிகுல். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. இந்த காற்றுல இருக்கக்கூடிய ஏர் மாலிகுல்ஸ் நமக்கு வைப்ரேஷன் ஆகிறதுனால தான் ப்ராபகேஷன் ஆஃப் சவுண்டுங்கிற ஒன்று ப்ராபகேட் ஆகுது. இதை நீங்கள் 8th ஸ்டாண்டர்டில் சவுண்ட் லெசன் இருக்கும் பாருங்கள், அந்த சவுண்ட் லெசன்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க. நமக்கு வந்து ஏரில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் நமக்கு வைப்ரேஷன் ஆகும். அந்த வைப்ரேஷனால தான் ஒருத்தர் பேசுகிறது நமக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு நமக்கு கேட்குது. ஓகேங்களா? அந்த ஏர் மாலிகுல் வந்து வைப்ரேஷன் ஆகி தான் அவங்கள போய் ரீச் பண்ணுது. ஓகேவா? அதனால தான் நமக்கு கேட்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ சவுண்டு ப்ராபகேஷன் ஆகிறதுக்கும் அதில் இருக்க பார்ட்டிகல் வைப்ரேஷன்ஸ் ஆகணும். எதில்? ஏரில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் வந்து வைப்ரேஷன் ஆகணும். சரி, அப்போ சாலிட்லேயும் நமக்கு ஆட்டம்ஸ் இருக்குது, அதுவும் நமக்கு என்ன ஆகணும், வைப்ரேஷன் ஆகணும். அப்படி வைப்ரேஷன் ஆகிறதுனால ஏதாவது ஒரு மெட்டலையோ இதையோ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக் பண்ணிட்டோம், தட்டிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து சவுண்ட் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது பார்த்தீங்களா? அது எல்லாமே அதோட வைப்ரேஷனால தான். அதுக்கு ஆட்டம் வந்து வைப்ரேஷன் ஆகிறாங்க தான். அப்போ இந்த ஆட்டம் வைப்ரேட் அபவுட் த ஈக்லிபிரியம் பொசிஷன், the average energy of vibrating being proportional to temperature. ஸோ அப்போ வைப்ரேஷன் ஆகும்போது நமக்கு ஒரு எனர்ஜி இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா நமக்கு வந்து பார்ட்டிகல் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சாலிட்ல என்ன ஆகும், பார்ட்டிகல்லாம் டைட்டாக இருக்கும். அப்போ அது நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வைப்ரேட் ஆகும்போது ஏதோ ஒரு மோஷன் கிரியேட் ஆகுது. அப்போ அதனால நமக்கு கிடைக்கிற அந்த எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா, அந்த எனர்ஜி டெம்பரேச்சருக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் அதோட ஆவரேஜ் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வைப்ரேஷன் ஆகிற எனர்ஜி நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? சரி, இந்த மாதிரி ஒவ்வொரு டைப் ஆஃப் மெட்டீரியலுக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோஷன் இருக்குது. ஏர் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஏரோட மாலிகுல் மோஷன் ஆகிறதா நமக்கு ஒன்று கிடைக்குது. என்னது? சவுண்ட் ப்ராபகேஷன் ஆகுது. அப்போ சாலிட்ல நமக்கு வந்து மெட்டீரியல் வைப்ரேஷன் ஆகுது. அது டெம்பரேச்சருக்கு எனர்ஜிக்கும் நமக்கு வந்து ப்ரொபோஷனலாக இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு டைப் ஆஃப் மோஷனை வைப்ரேஷன் மோஷன்லேயும் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, அப்போ வைப்ரேஷனும் ஆக்சிலேஷனும் ஒன்றா? ஆமாம், ஆக்சிலேஷன் மாதிரியே தான் வைப்ரேஷனும். ஓகேங்களா? அப்போ ரெண்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. ஆக்சிலேஷனுக்கும் வைப்ரேஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம இந்த லெசனுக்குள்ளே படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான். அதை வந்து இந்த லெசனுக்குள்ளே நம்ம படிக்கும்போது நமக்கு தெரியும். ஓகே, இதெல்லாம் பற்றி தான் நம்ம லெசனில் படிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நமக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? சரி, இப்போ அடுத்தது நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம் எலக்ட்ரிசிட்டி லெசனில்
அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸில் இதிலலாம் நமக்கு வந்து இந்த இந்த ஆக்சிலேஷன் அப்படின்னு நம்ம படிப்போம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. இப்போ பாருங்கள், அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏசி பவர் சப்ளை. ஏசி பவர் சப்ளைனா நம்ம வீட்டிலலாம் நம்ம கரண்ட்டுக்கு நமக்கு கிடைக்கிது பார்த்திங்களா, பவர் வந்துருச்சு, பவர் நம்ம கொடுக்குறோம், ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு நம்ம வந்து பவர் கொடுக்குறோம், சர்க்கியூட்டுக்கு பவர் கொடுக்குறோம் சொன்னோம்னா அதான் ஏசி பவர். ஸோ அந்த ஏசி பவர் சப்ளை கொடுக்கும்போது அதுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் கிடைக்குது. ஓகேங்களா, வோல்டேஜ் 220 வோல்ட் 230 வோல்ட் அதில் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் எழுதியிருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி வோல்டேஜ் கிடைக்குது. அப்போ அந்த ஏசி பவர் சப்ளை அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்ஸ் ஆகுது. அப்போ ஏசி பவர் சப்ளைங்கிறது என்னன்னா ஒரு ஆக்சிலேஷன். ஓகேங்களா. ஸோ தட் ஆக்சிலேட்ஸ் ஆல்டர்னேட்லி கோயிங் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அபவுட் த மீன் வேல்யூ. அப்போ அந்த வோல்டேஜ் எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிலேட்டரி மோஷனில் நமக்கு போகுது. இப்போ பாருங்கள், இந்த படத்தில் கழிக்கும் பார்த்தீங்களா, இதுதான் வோல்டேஜ். இந்த பக்கம் வோல்டேஜ் போகும்போது நமக்கு டைமை பொறுத்து எப்படி போகுது, இந்த டைமை பொறுத்து நமக்கு என்ன ஆகுதுன்னா ஆக்சிலேஷன் ஆகுது. ஒரு மீன் வேல்யூ, இந்த சென்டரில் இருக்கிறது தான் மீன் வேல்யூ. இந்த மீன் வேல்யூவை பொறுத்து பாசிட்டிவ் டைரக்ஷனில் இது வந்து நம்ம ஒன்றும் இல்லை, சிம்பிள். இந்த கிராஃபை தூக்கி நம்ம வந்து அப்படியே வந்து ஒரு கிராஃப் ஷீட்டில் வச்சுட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், சென்டரில் இருக்கிறது ஆரிஜின் நம்ம நோட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஆரிஜின்லேருந்து இந்த பக்கம் நமக்கு என்னது பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் நோட் பண்ணுவோம். சரி, இந்த சைடு நமக்கு என்னது பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷன் நோட் பண்ணுவோம். கீழே என்ன நமக்கு நெகட்டிவ் ஒய் டைரக்ஷன். அப்போ இதோட ஆக்சிலேஷனை பாருங்களேன், இந்த சைடு பாசிட்டிவ் டைரக்ஷனில் மேலே போகுது, அதே மாதிரி நெகட்டிவ் டைரக்ஷனில் கீழே வருது. ஹைட்டு தானே, ஓகேங்களா, ஹைட்டு தானே. ஸோ இது சவுண்ட்லேயே படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா, இந்த ஹைட்டுக்கு ஒரு பேர் இருக்குது, ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. அது என்னென்னு நீங்கள் பார்க்கும்போது லெசனில் பார்க்கும்போது சொல்கிறோம். ஓகேங்களா. சரி, அப்போ நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா மேலையும் கீழே நமக்கு வைப்ரேஷன் ஆகுது. அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ், இது வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன், இது நெகட்டிவ் டைரக்ஷனில் நமக்கு வந்து ஆகுது. அதாவது இது மீன் வேல்யூ வச்சுக்கிட்டு, ஓகேங்களா, மீன் வேல்யூ வச்சு நமக்கு நடக்குது. இந்த மாதிரி ஏசி பவர் சப்ளை வந்து வோல்டேஜை இப்படி தான் நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, கொடுக்குது, ஆக்சிலேஷன் மோஷனை நமக்கு கொடுக்குது. ஓகேங்களா. சரி, அப்போ டிஸ்கிரைப் ஆஃப் த பீரியாடிக் மோஷன் அண்ட் ஆக்சிலேட்டரி மோஷன் இந்த பர்டிகுலர்ஸ். அதாவது நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இந்த இன்ட்ரோடக்ஷனில் பீரியாடிக் மோஷன்னா என்ன, ஆக்சிலேட்டரி மோஷன்னா எப்படி இருக்கும், ஜென்ரலாக ஒரு ஐடியா, ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனில் ஒரு ஐடியா மாதிரி. ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்தராக ரெக்யூர் சம் ஃபண்டமெண்டல் கான்செப்ட். இன்னும் சில கான்செப்ட்லாம் நமக்கு தேவை. இதில் இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் பற்றி நம்ம கிளியராக படிக்கணும். ஓகேங்களா. ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் எல்லாம் பற்றி கிளியராக படிக்கணும். அது என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியட்னு படிப்போம், ஃப்ரீக்வன்சி, இந்த நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சவுண்ட்லேயே நமக்கு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் நீங்கள் சவுண்ட் லெசன்லேயே. அந்த ஃப்ரீக்வன்சி, டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆம்ப்ளிடியூட் அண்டு ஃபேஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த டேர்ம்ஸ் எல்லாம் பேசிக்காக வச்சுக்கிட்டு தான் இந்த மோஷன்ஸ் வந்து நமக்கு டெவலப் ஆகுது. ஆக்சிலேட்டரி மோஷனாக நம்ம என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கிளியராக படிக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ அப்போ இதெல்லாம் பற்றி நம்ம ஃபர்தராக இந்த சாப்டரில் நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஓகேங்களா. சரி, இப்போ இந்த இன்ட்ரோடக்ஷன் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நிறைய டைப் ஆஃப் மோஷனை பற்றி நம்ம படிக்கிறோம். இதில் ஸ்பெசிஃபிக்காக ஆக்சிலேட்டரி மோஷன்னா என்ன, அதை நம்ம வந்து எப்படி எதெல்லாம் வச்சு டிஃப்ரெண்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சோம், பீரியாடிக் மோஷனை வச்சு நம்ம எப்படி டிஃப்ரெண்ட் பண்ணோம், வைப்ரேஷனும் ஆக்சிலேஷனும் ஒன்றா, இந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு நமக்கு ஐடியா இருக்குது இல்லைங்களா. ஸோ அதை வச்சு நம்ம இந்த ஃபர்தராக அந்த சாப்டரில் ஃபுல்லாக நம்ம பார்ப்போம். இந்த சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி